பெண்கள் நாட்டின் கண்கள். செயல்படுத்துவதில் மிகுந்த சிரமங்கள் இருந்ததாக கூறுகிறார்கள். மறைந்த ஜெயலலிதா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம், அரசு தொட்டில் குழந்தை திட்டம் ஒன்று கொண்டு வந்தார். அது ஏன் கொண்டு வந்தார் என்றால், பெண் குழந்தை பிறந்து விட்டதா, உடனே அதை கள்ளிப்பால் ஊற்றி கொன்று விடுவார்கள், அல்லது எங்கேயாவது ஆற்றிலோ குளத்திலோ வீசிவிடுவார்கள். இதை தடுக்கத்தான் அரசு தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அடுத்தது, ஸ்கேன் செய்யும்போது அது ஆணா பெண்ணா என்று ஸ்கேன் சென்டர்களில் அதை அறிவித்து கொண்டிருந்தார்கள். சிசுவில் பெண் குழந்தை இருந்தால் உடனே கரு கலைப்பு செய்து விடுகிறார்கள். இதை தடுக்க அரசு ஸ்கேன் சென்டர்கள் குழந்தை எந்த பாலினம், ஆணா பெண்ணா என்று யாருக்குமே சொல்லக்கூடாது. அப்படி கூறினால் அந்த மருத்துவமனையை பூட்டி சீல் வைக்கப்படும் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள். பெண்களை பாதுகாக்க நிறைய சட்டங்கள் கொண்டு வருகிறார்கள். அதை கவனித்த மறைந்த ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளை பெண்கள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறார்கள். வருகின்ற 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பெண்கள் பாதுகாப்பு தினம். சமீபத்தில் நிறைய பெண்கள் வன்கொடுமைக்கு, பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார். அண்ணா நகர் ஒரு பெண் சமீபத்தில் நடந்தது. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம், அதற்கடுத்து அல்ல, தொடர்ந்து கள்ளக்குறிச்சி, போச்சம்பள்ளி, திருச்சி, கடலூர், மேல்பட்டம்பாக்கம், சிவகங்கை போலீஸ் பெண் எஸ்ஐ மீது தாக்குதல், கரந்தை, தஞ்சாவூர் மாற்றுத்திறனாளி பெண் ஓடும் ரயிலில் பாதிப்புக்கு உள்ளானார். அதேபோல் ஓடும் ரயிலில் 4 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒருவன் கூச்சலிடவே அவன் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டான். ரயிலிலிருந்து கீழே விழுந்த அந்த பெண் கை கால் எலும்பு முறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். ரயிலிலிருந்து விழுந்த அதிர்ச்சியில் அந்த தாயின் 4 மாத சிசு கரு கலைந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். பெண்ணை ரயிலிலிருந்து தள்ளிவிட்டவன் கால் எலும்பும் முறிந்தது. தொடர்ந்து திருச்சி, மணப்பாறை, கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளியை தனது வகுப்பில் 4ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் எப்படி இருக்கும்? அந்த பெண்ணுக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர்களே, அதுவும் 1 அல்ல 2 அல்ல 3 ஆசிரியர்கள் சேர்ந்தே பாலியல் தொல்லை கொடுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள், அது மட்டுமல்ல, அந்த பள்ளியில் சேர்த்திருக்கும் பெண்களின் பெற்றோர்களும் சேர்ந்து அந்த பள்ளியை பொதுமக்கள் கூடி முற்றுகையிட்டு அடித்து நொறுக்கிவிட்டார். ஆத்திரத்துடன் அதே போன்று திருச்சி 4ஆம் வகுப்பு மாணவிக்கு, வேலூர், சிவகங்கை நிறைய பள்ளி மாணவர்கள், 4ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை, இவ்விதம் நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி நிறைய ஊர்களில், தமிழகத்தின் நிறைய ஊர்களில் இந்த பெண்களின் பாலியல் தொல்லை நடந்து கொண்டே இருக்கிறது. அரசாங்கம் கடுமையான சட்டமும் கொண்டு வந்திருக்கிறது. அதாவது பெண்களை பாலியல் ரீதியாக உற்று பார்த்தாலே உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்ட்டு அரசு பெண்கள் சார்பாக பாதுகாப்புக்காக சட்டங்கள் இயற்றி வந்திருக்கிறது. காவலர்களும்
தொல்லை கொடுத்தவர்களை கைது செய்கிறார்கள். ஆனால் இது தொடர்ந்து தொடர்கதையாகி வருகிறது. மற்றொன்று, பெண் காவலர்களுக்கும் இந்த நிலை நீடிக்கிறது. பெண் போலீஸ், பெண் காவலர்கள் தாக்கப்படுகிறார்கள். இந்த நிலை ஏன் வருகிறது? அரசாங்கம் கடுமையான சட்டம் போடுகிறது, காவல்துறை அவர்களை கைது செய்கிறது. ஆனால் இந்த தவறு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது, தவறு நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் எங்கே வீக்னஸ் இருக்கிறது என்று கண்டுபிடித்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். தேசிய மகளிர் பாதுகாப்பு மகளிர் ஆணையம் இவங்க தாமாக முன்வந்து அவர்கள் விசாரிக்கிறார்கள். அவர்களும் எந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து இந்த தொல்லை வந்து கொண்டிருக்கிறது. மாணவிகள் இந்த தொல்லை ஏற்படுவதால் பெற்றோர்களும் பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுகிறார்கள். இந்த நிலை நீடித்தால் மிகவும் வருத்தமான விஷயங்கள் நடைபெறும். வார்த்தைகள் என்னுடைய வீடியோவும் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த வீடியோ அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பெண்கள், நீங்கள் உறுதியாக இருங்கள். இந்த பாலியல் அத்துமீறல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அரசாங்கம் சட்டம் இயற்றுகிறது, காவல்துறை அவர்களை கைதும் செய்கிறது. ஆனால் இந்த அத்துமீறல்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இது நமக்கு கவலை அளிக்கும் விதமாக இருக்கிறது. டியர் யங்கர்ஸ், உங்களுக்கு பாதுகாப்பு உங்கள் கையில் வைக்க வேண்டும். முதலில் சொன்னேன், கராத்தே பயிற்சி மேற்கொள்ளுங்கள் என்று. அடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்கள் வாங்கி கொள்ளுங்கள். நம்ம கொரோனாவுக்கு நம்ம சானிடைஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி சானிடைஸ் பாட்டில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கையினாலே இதை இயக்க முடியும். இதோ இப்படி தான் மேல் மூடி இப்படி திறந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், போதும். இது விதவிதமான சைஸ்களில் வருகிறது. முதலில் ஒரு நீல கலரில் இருந்தது, இது ஒரு சிவப்பு கலரில் இருக்குது. இது ஃபோம் வரும், ஆனால் இது விஷத்தன்மை அற்றது. உங்கள் பைகளில் சின்ன பாட்டில் போதுமா இருந்தால் அது வாங்கி வச்சுங்க. பெற்றோர்கள் இந்த பாட்டில்களை உங்கள் பெண் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கள். அது சிறிய விதத்திலாவது அவர்களுக்கு துணையாக நிற்கும். அவர்கள் கரங்களுக்கு அது பாதுகாப்பு. மற்றவர்களுக்கு தீய எண்ணத்துடன் வருபவர்களுக்கு அது கெடுதல் செய்யும். அதுக்கு முன்பு பேட் டச், குட் டச்லாம் சொல்லி தந்தாங்க. இப்போ எந்த டச்சுமே வேண்டாம் அப்படின்ட்டு உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்திகள்லாம் நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு செய்தி படித்து முடித்தவுடன் கிழித்து விடவும் என்பது போல் அதை மடித்து வைத்து விடுவோம். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்நாளில் இந்த துயரத்தை, இந்த சம்பவத்தை மறக்க முடியாது. அதனால் குடும்பமே மிகவும் துயரத்துக்கு உள்ளாகி இருக்கும். அவர்களுக்கு மனித நேயம் இன்னும் மறையவில்லை என்பதை நிரூபிக்க வண்ணம் அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்வோம். மனித நேயத்தை காப்போம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பள்ளிகளுக்கு பெண்களை அனுப்பவே தயங்குகிறார்கள். பெண்களை பெற்ற பெற்றோர்கள் கவலை அளிக்கும் விதமாக இருக்கிறது. அழகான நேரத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி. வணக்கம்.